நம்ம மெயில்ஸ் எழுதுறதுல இருந்து நமக்காக ஆர்ட் உருவாக்குறது வரைக்கும் இன்னைக்கு ஏஐ நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி, இந்த மேஜிக் எல்லாம் எப்படி நடக்குது? இந்த அற்புதமான டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பவர் என்னன்னு இப்ப முழுசா பார்க்கலாம் வாங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு ஏஐக்கு பின்னாடி அதோட புத்திசாலித்தனத்துக்கு காரணமா ஒரு ரகசிய மூலப்பொருள் இருக்கு. அதுக்கு பேர் தான் பயிற்சி தரவு. இந்த அலசல்ல நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏஐக்கு எரிபொருள் எது? அதாவது ஒரு ஏஐ எப்படி இவ்ளோ ஸ்மார்ட் ஆகுது? அது கத்துக்கிறதுக்கு எது அடிப்படை? வாங்க பாப்போம். அந்த எரிபொருளுக்கு பேரு தான் பயிற்சி தரவு அல்லது ட்ரெய்னிங் டேட்டா. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு நாம எப்படி ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுக்கறோமோ, அதே மாதிரி ஏஐக்கு ஒரு விஷயத்த கத்துக்க கொடுக்க பயன்படுற எல்லா தகவல்களோட தொகுப்பு தான் இது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது ஒரு சூப்பரான உதாரணம். ஒரு ஏஐக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்கை எப்படி பிரிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்க காஃபி சூப்பரா இருக்கு அப்படிங்கிற வாக்கியத்தை பாசிட்டிவ்னும், கேக் அவ்வளோ நல்லா இல்ல அப்படிங்கறத நெகட்டிவ்னும் லேபிள் பண்ணி, இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை அதுக்கு கொடுக்கும்போது அந்த ஏஐ மெதுவா உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. இதே கான்செப்ட் தான் நம்ம மேல வர்ற ஸ்பாம் ஃபில்டருக்கும். எந்த மாதிரி மேலெல்லாம் ஸ்பாம், எது ஸ்பாம் இல்லன்னு லட்சக்கணக்கான டேட்டாவை லேபிள் பண்ணி ஏஐக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லேபிள்ஸ் தான் ஏஐக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் மாதிரி. இது வெறும் டெக்ஸ்டுக்கு மட்டும் இல்ல, இமேஜஸ்க்கும் இதேதான். ஒரு படத்துல இருக்கிற காரை, மனுஷங்களை இல்ல லாரிய ஒரு ஏஐ கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பவுண்டிங் பாக்ஸ்னு சொல்ற பெட்டிகளை போட்டு ஒவ்வொரு பொருளையும் லேபிள் பண்ணுவாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான படங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஏஐயால புது படத்துல இருக்கிற பொருட்களை தானா கண்டுபிடிக்க முடியும். சரி, ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற எல்லா டேட்டாவையும் அப்படியே ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிட மாட்டாங்க. அதை முக்கியமா 3 பாகமா பிரிப்பாங்க: பயிற்சி, சரிபார்ப்பு, அப்புறம் சோதனை. இதுல பயிற்சி தரவு தான் கிட்டத்தட்ட 80% இருக்கும். இதுதான் ஏஐக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற மெயின் பார்ட். அடுத்தது சரிபார்ப்பு தரவு. இது எதுக்குன்னா ஏஐ சரியா கத்துக்கிட்டு இருக்கா இல்ல சும்மா மனப்பாடம் பண்ணுதான்னு செக் பண்றதுக்கு. கடைசியா இருக்கிறது சோதனை தரவு. இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. ஏஐ இதுவரைக்கும் பார்க்காத புது டேட்டால எப்படி வேலை செய்யுதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு. அடுத்த பகுதிக்கு போலாம். தரக்கட்டுப்பாடு. எந்த ஒரு என்ஜினும் நல்ல எரிபொருள் இல்லாம ஒழுங்க ஓடாது இல்லையா? ஏஐக்கும் அதேதான். சோ இந்த டேட்டாவை எப்படி ஒரு சுத்தமான எரிபொருளா மாத்துறாங்கன்னு பாப்போம். ஏஐ உலகத்துல இது ஒரு ஃபேமஸான பழமொழி. குப்பைய உள்ள போட்டா குப்பை தான் விளை வரும். அதாவது நீங்க எவ்ளோ மோசமான டேட்டாவை கொடுக்குறீங்களோ ஏஐயும் அவ்ளோ மோசமான ரிசல்ட் தான் கொடுக்கும். அதனால டேட்டாவோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல குவாலிட்டியான பயிற்சி தரவை ரெடி பண்ண 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல தேவையான டேட்டாவை சேகரிக்கிறது. 2வது அதுல இருக்கிற தப்பெல்லாம் சரி பண்ணி அதை கிளீன் பண்றது. 3வது ஏஐ புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த டேட்டாவுக்கு லேபிள் பண்றது. டேட்டா கிளீனிங்க ஒரு சமையல் வேலையோட கம்பேர் பண்ணலாம். நீங்க எவ்ளோ பெரிய ஷெஃப்பா இருந்தாலும் கெட்டுப்போன காய்கறி வச்சு சமைச்சா சாப்பாடு நல்லா வருமா? வராது இல்லையா? அதே மாதிரிதான் டேட்டாவும். இங்க பாருங்க, ஒரு சிம்பிள் உதாரணம். யுஎஸ்ஏ, யுஎஸ், த யுஎஸ், இது 3மே ஒரே நாட்டை தான் குறிக்குது. ஆனா ஏஐ இது 3ம் வேற வேற விஷயமா பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல இது மாதிரி குழப்பங்களை சரி செஞ்சு எல்லாத்தையும் யுஎஸ்ஏ அன்னு ஒரே மாதிரி மாத்திருவாங்க. இதுதான் டேட்டாவை சீரா வைக்கிறது. இது மட்டும் இல்லாம ஒரே டேட்டா 2 தடவை வந்தா அதை நீக்கிறது, சம்பந்தமே இல்லாத டேட்டாவை தூக்குறது, அப்புறம் சில இடங்கள்ல விடுபட்டு போன தகவல்களை சரி பண்றதுன்னு இன்னும் நிறைய வேலைகள் இந்த கிளீனிங்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். இந்த கோடிக்கணக்கான டேட்டாவெல்லாம் உண்மையில எங்கிருந்து வருது? நம்மளோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. பெரிய டேட்டா விவாதம். இந்த டேட்டாவை எங்கிருந்து எடுக்கிறாங்க, அதுல இருக்கிற ரகசியங்கள் என்னங்கிறது தான் இன்னைக்கு ஏஐ உலகத்துல ஒரு பெரிய சட்டம் மற்றும் தார்மீக விவாதமாவே போயிட்டு இருக்கு. சமீபத்துல வந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் இந்த பிரச்சனையோட மையத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுது. அதாவது பல ஏஐ கம்பெனிங்க இன்டர்நெட்ல இருந்து எடுத்த காப்பிரைட் உள்ள கண்டென்ட்டை அதுக்குரியவங்களோட அனுமதி இல்லாமையே அவங்களோட ஏஐ மாடல்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண பயன்படுத்துறாங்க. இப்போ நிலைமை ரொம்பவே சிக்கலா இருக்கு. இன்டர்நெட்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறது, அதாவது ஸ்கிரேப் பண்றது, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி சட்டத்திட்டங்களோட இருக்கு. இதனால ஏஐ கம்பெனிங்க மேல நிறைய காப்பிரைட் வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. இது சமாளிக்க சில கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எந்த டேட்டாவை யூஸ் பண்றாங்கன்னே சொல்லாம ரகசியமா வச்சுக்கிறாங்க. இது வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு. கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம டேட்டா, நம்ம எதிர்காலம். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நாம எப்படி ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்கிறது? இதோட தாக்கம் எப்படி இருக்கும்?
நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏஐ டெக்னாலஜியோட வெற்றி தோல்வி அது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா இது எல்லாமே அதுக்கு நாம கொடுக்கிற பயிற்சி தரவை பொறுத்து தான் இருக்கு. அதனால இந்த தரவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது ஏஐயோட எதிர்காலத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கு சமம். இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். ஏஐ இன்னும் சக்தி வாய்ந்ததா வளர்ந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு எரிபொருளா இருக்கிற இந்த டேட்டா தார்மீக ரீதியாவும் வெளிப்படைத்தன்மையோடும் சேகரிக்கப்படுதுங்கிறத நாம எப்படி உறுதி செய்ய போறோம்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.